ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி தான், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டிவிகே பார்ட்டியோட கொள்கை மீன்ஸ் எல்லா கட்சியோட கொள்கையுமே வந்து லஞ்சம் ஊழலை ஒழிப்போங்கிறதா. ஒழிக்கணும். நீங்க ஒழிக்கிறீங்க ஒழிக்கல, கொள்கையில அது இருக்கணுமா? டிவிக்கே அது கண்டிப்பா இருக்குமா? ஆனா டிவிக்கேல எப்படி லஞ்சம் ஊழலை ஒழிப்பாங்க? லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறது இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓ, இவ்வளவு பாத்திருக்கீங்க, எப்படி டிவிக்கு மட்டும் மார்க் பண்ணி நீ வந்து குறை சொல்ற? எப்படி நாங்க லஞ்சம் ஊழலை ஒழிக்க முடியாது நீ சொல்ற? நாங்க ஒழிப்போம் அப்படின்னா நான் சொல்றேன் பிரதர். இப்ப இது வரைக்கும் விஜய் சார் படங்கள் வரிசை எல்லா படமும் வேணாம், லாஸ்ட் ஒரு 10 படங்கள் இருக்கு. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்ல 1 2 3 3 ஷோ டிக்கெட் நமக்கு கிடைக்காது. சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காது. இப்ப எனக்கு கிடைச்சல 2000 கட்டினா பாத்துருக்கேன். ஒரு டிக்கெட் 2000 கட்டினா பாத்துருக்கேன். ரிவ்யூ பண்ணணும் அதுக்காக. சோ அப்படி இருக்கப்ப அந்த டிக்கெட்லாம் யாருங்க வாங்குறது? ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஹோல்சமா வாங்குறது யாரு? ரசிகர் மன்றத்துல இருக்கவங்க தான் காசை போட்டு அந்த டிக்கெட்டை வாங்குவாங்க. வாங்கி அத ஒரு டிக்கெட் இந்த ரேட்னு சொல்லி நீங்க சொல்ற ரேட்டு தான் சொல்லி வித்து லட்சங்கள ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. இந்த ப்ராஃபிட் எடுத்தவங்க எல்லாம் யாரு? விஜய் சாரோட ரசிகர் மன்றத்துல இருந்த பொறுப்பாளர்கள். அவங்க தான் இந்த காசை டிக்கெட்டை வாங்கி வர்ற மக்கள் கிட்ட எங்க கிட்ட காசுக்கு வச்சு வித்து அதுல லாபம் பாக்குறீங்க. உங்க தலைவர் கதாநாயகனா இருக்கப்பவே நீங்க டிக்கெட்டை வச்சு அதுல லாபம் பாக்குறீங்க மக்களாகி எங்க கிட்ட இருந்து. சோ அப்ப நீங்க பார்ட்டிக்குள்ள வர்றீங்கன்னா லாபம் பார்க்க மாட்டேங்கிறதுக்கு என்ன 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 அத்தாச்சி மயங்கல, என்ன அத்தாச்சி?